வணக்கம். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அன்னம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். அன்னம் ரெசிபீஸ் அவங்களுடைய யூடியூப் சேனல் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. உங்கள நிறைய பேருக்கு அவங்கள ஆல்ரெடி அறிமுகம். எனக்கும் வந்து இப்போ சில மாதங்களா அவங்க பழக்கம். நம்ம வாசினி கல்யாணத்துக்கும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. சமையல் துறையில அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் பலருக்கும் உதவுறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அவங்களுடைய ஷாப் இதுல என்னென்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கிச்சன்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கு, எனக்கு அதுல என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். அம்மா நமஸ்காரம். நமஸ்காரம் நந்தினி. அம்மா எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது, நம்ம பெண்கள் வந்து செல்ஃபா நம்மள நாமே நேசிக்கணும், நமக்கு நாமே கிஃப்ட் கொடுத்துக்கணும். அதுதான் உங்களுடைய முதல் அறிமுகம் எனக்கு. உங்களோட அந்த ஹெச்எம்டி வாட்ச் வீடியோ பார்த்துட்டு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு நானே ஒரு ஹெச்எம்டி வாட்ச் வாங்கிட்டேன். அந்த பழைய நினைவுகளை மீட்டு எடுத்து வந்தேன். அதுல இருந்து நம்ம ரொம்ப ரெகுலரா பேசலனாலும் உங்க மேல எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கு. அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். உங்களுடைய இந்த ஷாப் பத்தி இப்பதான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். எனக்கும் வந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் உங்கள்ட்ட அனுமதி வாங்கி வந்திருக்கேன். முதல்ல நான் அன்னபாத்திரம் வந்து அன்னம் ரெசிபீஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், உங்களோட சேனல் அப்படிங்கிறதுனால நான் முதல்ல அன்னபாத்திரத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. அன்னம்ங்கிறது நீங்க உங்க சேனலுக்கு அந்த பேர் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? அத பத்தி சொல்லுங்கம்மா. என் பேர் அன்னம். ஓகே. அதனால அன்னம்ஸ் ரெசிபீஸ் அப்படின்னு வச்சேன். ஓகே. ஏன்னா அன்னம்ங்கிறது ஃபுல் நேமாமா இல்ல ஃபுல் நேம் தான். பாட்டி பேர் அன்னபூரணி. ஆனா எனக்கு எங்க அம்மா அன்னம்னு வச்சாங்க. அதனால என் பேர்லயே ஆரம்பிச்சிட்டோம். ஓகேமா. அன்னபாத்திரம் பத்தி சொல்லுங்க. அன்னபாத்திரம் ஏன்னா நான் வந்து எப்பவுமே வீட்டுல சாதம் வடிச்சுதான் சமைப்போம். எனக்கு குக்கர் சாதம்லாம் நான் வைக்க மாட்டேன். அதனால நம்ம டெய்லி பண்றோம், நமக்கு பிராக்டிஸ். இப்ப வந்து ஹெல்த் கான்சியஸ்ல எல்லாருமே அந்த கஞ்சி இல்லாம சாதம் சாப்பிடணும்னு நிறைய பேருக்கு எல்லாருமே விரும்புறாங்க. பட் அது வந்து கையில கொட்டிக்குமோ அப்படின்லாம் பயம். இப்ப வந்து இந்த மாதிரி பாத்திரம் மார்க்கெட்ல வந்திருக்கு. அது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சும்மா பாத்திரம்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்ச தட்டு வைக்கணும், அப்புறம் கிளிப்பு போடணும், அதெல்லாம் வழுக்கும், கையில கொட்டிக்கும். அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பண்றச்சு எனக்கும் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு கஞ்சி பட்டுதுன்னா ரொம்ப வெந்து எல்லாம் போயிடும். இப்ப இந்த மாதிரி வந்திருக்கிறதுனால இதுலயே வந்து கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து கிளிப் போடணும் தேடணும்லாம் அவசியம் இல்ல. அதுவும் மெட்டல் கிளிப்பே இருக்கு. மெட்டல் கிளிப். இப்ப இத மாதிரி போட்டு நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அப்படியே கவுத்து வச்சிரலாம். நீங்க சிங்க்ல கூட கவுத்து விட்டுட்டு, நான் என்ன பண்ணுவேன், சிங்க் பக்கத்துலயே வச்சு கவுத்துட்டு தண்ணிய திறந்து விட்டுருவேன். ஏன்னா அந்த டேப் எல்லாம் வந்து பிளாஸ்டிக்ல இருக்கும். அது வந்து இந்த ஹாட் வாட்டர் பட்டு ஒரு மாதிரி இது ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிடுவேன், டேப்பை கொஞ்சம் நேரம் திறந்து விட்டா இந்த சூடான அந்த கஞ்சியும் வடிஞ்சிட்டு இருக்கும், அந்த தண்ணியும் ஃப்ளோ ஆகும்போது கொஞ்சம் நமக்கு அந்த குழாயெல்லாம் டேமேஜ் ஆகாம இருக்கும். இது நான் வீட்டுல பண்ற ஒரு விஷயம். இதுக்குன்னு நம்ம பாத்திரத்துல சில பேர் கஞ்சிய எடுத்து தலைக்கு தேய்ச்சிக்கிறது அதெல்லாமும் பண்ணுவாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் பழக்கம் உண்டு. இப்ப அதை பயன்படுத்தாட்டா கூட இந்த பாத்திரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது எத்தனை சாதம் வடிச்ச கஞ்சி வந்து ஹேர் கண்டிஷனர் கூட. கண்டிஷனர். ஆமாமா, அது ரொம்ப காலமா அந்த காலத்துல அதை ரொம்ப யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப இது வந்து 1 kg, இது 1/2 kg. இந்த மாதிரி 2 சைசஸ் வந்து இந்த அன்ன பாத்திரத்துல இருக்கு. இதுல வந்து ஹேண்டில் மேல பிடிக்கிற மாதிரி இந்த அது பிடி வந்துரும். 2 பக்கமும் நீங்க பிடிச்சு வடிக்கிறதுக்கும் தகுந்த மாதிரி இருக்கும். நீங்க மூடிய முன்னாடியே போட்டு வச்சிட்டோம்னா, நம்ம வீட்டுல நிறைய குடும்பங்கள்ல பாத்திரம் வாங்கி வச்சிருப்போம், மூடி வேற ஏதாவது ஒரு மூடியை தான் வைப்போம். ஆனா இது வந்து மூடியோட அழகா இந்த ஹோல்ஸோட வந்துரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா வந்து இந்த வடிக்கிற பழக்கத்துக்கு நம்ம வரணும். இந்த குக்கர் பழக்கத்தை விட்டுட்டு குக்கர்ல வேற ஏதாவது நம்ம வேக வச்சுக்கிறது அது இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா வடிக்கிறது ரொம்ப நல்லது. உடம்பு வெயிட் போடாது. நான் பர்சனலா நான் ரொம்ப வருஷமா நான் சிங்கப்பூர்ல வாழ்ந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வடிக்கிற பழக்கம் தான் நம்ம வீட்டுல. இது வந்ததுக்கு அப்புறம், இந்த அன்னபாத்திரம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் நான் இத ஒரு சஜஷனா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது சாதம் மாத்திரம் இல்ல நந்தினி, நூடுல்ஸ், மேக்ரோனி, அந்த மாதிரி இடியாப்பம், இந்த இன்ஸ்டன்ட் இடியாப்பம் அதெல்லாமும் நம்ம வெந்நீர்ல வச்சு அப்படியே வடிச்சுக்கலாம். ஓ சூப்பர். இப்ப இன்ஸ்டன்ட் அந்த சேவையை அந்த கண்கார்டு சேவையெல்லாம் ரைஸ் சேவை போட்டுட்டு அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி வடிச்சுக்கலாம்.
சூப்பர் ராகி இடியாப்பம் எல்லாம் வருது. ஆமா இன்ஸ்டன்ட், ஆமா. அதெல்லாமும் இதுல போட்டு வெந்நீரை நல்லா கொதிக்க விட்டு அதுல போட்டு வடிச்சுக்கலாம். நிறைய யூஸ் கார்ன் வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய யூஸ் இருக்கு. மல்டி பர்பஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் மெயின், மத்தது நம்ம எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி யூஸ் பண்றோம், இது வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா தோண கூட இல்ல. இப்ப அம்மா சொன்னதுல இருந்து எனக்கும் இதெல்லாம் இன்னும் மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம்னு தோணுது. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம், காஃபி பிரியர்கள் நிறைய பேர் உண்டு இல்ல. நம்ம வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்துச்சுதான், ஆனா நம்ம நாட்டை விட்டு போகாத ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுல முதன்மையான இடம் இந்த காஃபி ஃபில்டருக்கு இருக்கு. இந்த காஃபி ஃபில்டர் அப்படிங்கிறது அந்த காலத்துல இந்த காபி கொட்டையை வீட்லயே அரைச்சு அது ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. ஃபில்டர்ல வந்து டிகாஷன் போட்டு அன்னைக்கு சுட சுட இதுல பாருங்களேன் 2 பேருக்கு தான் காஃபி. இப்ப எனக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சின்ன ஃபில்டர். ஏன்னா அன்னன்னைக்கு போடுற டிகாஷன்ல மட்டும்தான் காஃபி குடிப்போன்னு நிறைய பேர் வீம்பு பிடிக்கிறவங்க இருப்பாங்க. அத வந்து மறுநாள் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டிகாஷனை வந்து சுட சுட இறக்கி அப்படியே வந்து காஃபி குடிக்கிறவங்க. அப்பதான் வாசம் நல்லா அந்த அரோமா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, இதுல இந்த சின்ன சைஸே 2 மாடல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. அது என்னன்னு தொடர்ந்து அந்த சைசஸ பார்க்கலாம். இந்த 3 சைசஸ் பாருங்க. இது வந்து ஒரு சின்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது தாராளம். ஒரு பெரிய ஃபேமிலி இல்ல ஒரு முக்கியமான அக்கேஷன் அப்ப நம்ம நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க, அந்த ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷ நாள்ல நம்ம ஒரு 10 பேருக்கு போடணும் அப்படின்னா இந்த காஃபி ஃபில்டர் வந்து சூப்பரா செட் ஆகும். இந்த மசாலா பாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இதுல ஒரு சின்ன விஷயம், என்னோட சஜஷனா ஒரு சிஸ்டரா, ஒரு அம்மாவா, ஒரு ஃப்ரெண்டா, எப்படி வேணா எடுத்துக்கோங்க. நிறைய பேர், நானே கூட வீட்டுல என்ன பண்றேன், பித்தளையில வாங்கி வைக்கிறேன். அது ஆசையா இருக்குன்னு நம்ம வாங்கி வைக்கிறோம். ஆனா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு வீட்டுல ஆள் வந்து புளி போட்டு தேய்ச்சி அதை அழகா வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். 1 மாசத்துக்கு அது நமக்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்து யூஸ் பண்ண. ஆனா போக போக அது வந்து கருப்பா ஆவறத பார்த்து நம்ம நாளைக்கு தேய்க்கலான்ட்டு வீட்டுல ஆள் இல்லாம நீங்க அவசரத்துல ஆபீஸ் போறவங்களா இருந்தீங்கன்னா பித்தளை வந்து எனக்கு தெரிஞ்சு நமக்கு அழகுக்காக வேணா வாங்கி வச்சுக்கலாமே தவிர மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த எவர் சில்வர்ல அந்த பிரச்சனை நமக்கு கிடையவே கிடையாது. ஈஸியா நம்ம ரொம்ப ஹார்டா கஷ்டப்படாம நம்ம இந்த மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அஞ்சரை பெட்டின்னு நாங்க சொல்லுவோம், மசாலா பாக்ஸ்ன்னு இப்போ நிறைய சொல்றாங்க. இத பத்தி அம்மாட்ட கேட்போம். அம்மா, இது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளோட கிச்சன்ல? ரொம்ப முக்கியத்துவம். ஒரு வீட்டுல வந்து என்ன ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, அவ எப்படி குடும்பம் நடத்துறான்னு பாக்குறதுக்கு அந்த காலத்துல வந்ததுமே மசாலா பாக்ஸ் தான் திறந்து பார்ப்பாங்களாம். அப்படியா? ஏன்னா அதுல ஃபுல்லும் இருந்ததுன்னா இவன் நல்லா. இன்னொன்னு பீரோ திறந்து பார்ப்பாங்களாம், ட்ரெஸ் எல்லாம் எப்படி அடுக்கி வச்சிருக்க. இது 2 தான். இது 2 பார்த்தாலே அவளோட குவாலிட்டிஸ் தெரிஞ்சிருமா. எல்லாமே இருந்ததுன்னா சரி, அது குறைய சிலர்லாம் வந்து நிறைய இது அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அதனால அது வந்து ஒரு சொல்லுவாங்க அந்த காலத்துல, ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மசாலா பாக்ஸ் திறந்துவாங்க. இதுல என்னோட மாமனார் ஒரு விஷயம் சொல்லுவாரு, அதுவும் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, அஞ்சரை பெட்டியில இருக்கிற எல்லா பொருளையும் ஒரு நாளோட சமையல்ல கண்டிப்பா சேர்க்கணும். அதுக்காக தான் இது வந்து ஒரு மருந்து பாக்ஸ் மாதிரி. இது வந்து நம்மளோட உணவே மருந்து அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம் இல்லையா, அதுல இது மருத்துவ குணம் இதுல எல்லாத்துலயுமே இருக்கும், இதுல இருக்கிற பொருள் எல்லாம். அதனால ரசத்துக்கு சில இது தேவைப்படும், சாம்பாருக்கு சில இது தேவைப்படும், பொரியலுக்கு சில இது தேவைப்படும், இந்த மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா அஞ்சரை பெட்டியை டெய்லி பயன்படுத்தணும் அப்படின்னு மாமனார் சொல்லி அது எனக்கு ஞாபகம் வருது. இதுல பாத்தீங்கன்னா மேல வந்து மூடி போட்டு இதுல நம்ம வந்து அந்த பட்டை, கிராம்பு, லவங்கம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல மசாலா ஐட்டம், வரமிளகா, எங்க அம்மா வரமிளகா தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ரசம் பண்றோம்னா இதுல எடுத்து கிள்ளி தாளிச்சிடலாம் அவ்வளவு ஈஸியா டக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த மூடி வருது. இதுல 3 சைஸ் நம்ம பாக்குறோம். இது வந்து 100 கிராம் பிடிக்குமாமா, இல்ல 150 கிராம் கிட்டத்தட்ட பிடிக்கும்னு நினைக்கிறேன். 100 கிராம் பிடிக்கும். இது 100 கிராம், இதுதான் 150. இது பெரிய சைஸ். இப்ப எல்லாம் வந்து மசாலா பாக்ஸ்ல நிறைய பேரு பொடிகளும் வச்சுக்கிறாங்க. சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம பிரியாணி மசாலா அதெல்லாம் கூட பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்துட்டு இப்ப ஒரு பிரியாணி போடணும்னா ஒரு பாக்ஸ் எடுத்தோம்னா எல்லாம், ஏன்னா தனித்தனியா தேட வேண்டாம். பட்டை ஒண்ணு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி வச்சுட்டோம்னா அதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இன்னொரு பர்பஸ் இருக்குமா, இப்ப மார்கழி வரப்போது என்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க, 4-5 வெரைட்டில வச்சிருப்பாங்க பாக்ஸ். அதாவது உட்ல வச்சிருக்காங்க, பிராஸ்ல வச்சிருக்காங்க,
இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியே அவங்கள்ட்ட 4-5 மாடல் இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா கலர் பொடியை வச்சிருப்பாங்க அவங்க கோலத்துக்கு. அதுவும் இந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது அஞ்சரை பெட்டியோட யூஸ வந்து நம்ம தான் இப்ப அம்மா எப்படி அன்னபாத்திரத்துக்கு சொன்னாங்களோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவு அழகா நம்ம வந்து கலர் பவுடரை வச்சு மார்கழி மாசம் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போய் வாசல்ல உட்காந்தாலே போதும். நம்ம முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், வீட்டுல இருக்கிற எல்லா கப்பையும் தனித்தனியா வச்சுட்டு இருப்போம். அது இல்லாம அழகா கோலம் போட்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பர்பஸ் நிறைய இருக்கு. சோ இது நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அப்புறம் இது சாமிக்கு பூஜைக்கு கூட இப்ப எல்லாம் லட்சுமி குபேர பூஜையோட வஸ்துக்கள் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. மல்டி பர்பஸ். இப்ப உங்களோட அன்னம் பாத்திரங்கள் இதோட ஸ்பெஷாலிட்டி பத்தி சொல்லுங்கம்மா. ஸ்பெஷாலிட்டின்னா நாங்க வந்து சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்குறோம். கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா ரேட்டும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் எப்பவுமே நம்ம குவாலிட்டி நல்லா இருந்தா ரேட் அதிகமா தானே இருக்கும். கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க. நல்ல வெயிட்டா கனமா இருக்கு. யூஸ் பண்ணும் போதே அந்த நெளியாம வளையாம அந்த மாதிரி அழுத்தமா இருக்கு. அந்த கண்டதும் நாங்க வாங்கி வச்சுக்கல. இந்த மாதிரி குவாலிட்டியான திங்ஸ் எங்க கிடைக்குதோ அதை தேடி வாங்கி வச்சிருக்கோம். சூப்பர்மா. அம்மா இப்போ இட்லி பாத்திரத்துக்கும் அம்மாவுக்குமான இந்த அன்னம் ஷாப் உருவாகிறதுக்கான காரணம் என்னன்னு ஷேர் பண்ண போறாங்க. சொல்லுங்கம்மா. ஆமா, நான் இட்லி பாத்திரம் வந்து செட்டிநாடு எங்க இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மாதிரினா இந்த ஹோல்ஸ் உள்ளது துணி போட்டுதான் நான் ஊத்துவேன். இட்லி இடியாப்பம் செய்யறச்செல்லாம் என் சேனல்ல அதை பார்த்து நிறைய பேர் எங்களுக்கு வேணும் இந்த மாதிரி பாத்திரம், நீங்க வாங்கி கொடுங்கன்னு அந்த மாதிரி உருவானதுதான் இந்த இட்லி பாத்திரம். அது வாங்கி கொடுத்ததும் இப்ப எல்லாரும் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல ஃபீட்பேக். நல்ல அழுத்தமா இருக்கு, ஆழமா இருக்கு. இட்லி வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த துணி போட்டு அதோட டேஸ்ட் வேறன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லணும்னே இல்ல. இவங்க வந்து இட்லிக்கு தேவையான அந்த துணியோட, அந்த காடா துணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த துணியோட நமக்கு செட்டா கிடைக்குது. இட்லி வந்து எடுக்கிறதுக்குரிய கரண்டியோட எல்லாமே நீங்க தனித்தனியா இட்லி சம்பந்தப்பட்ட எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். ஒண்ணு நீங்க குக்கர்ல வச்சு எண்ணெய் தடவிதான் நாங்க வைப்போம் அப்படின்னு அவசர கதியில இருக்கிறவங்க ஹோல்ஸ் இல்லாத இட்லி பிளேட்டும் வாங்கிக்கலாம். இதுலயே வந்து இடியாப்பம் ஊத்துறது அல்லது ஸ்டீமிங் பண்றதுக்கு வெஜிடபிள் எல்லாம் இதுல போட்டு நம்ம வச்சு ஸ்டீம் பண்ணிடுறோம் அப்படின்னா அதுக்குரிய பிளேட்டும் இதுல வந்துரும். கொழுக்கட்டை மட்டும் இல்ல, மினி இட்லி ரெண்டுமே, இப்ப மோமோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்றாங்க இல்லையா, எல்லாமே இதுல நீங்க சிங்கிள் பீஸா வச்சிடலாம். நம்ம சங்கடார சதுர்த்திக்கெல்லாம் நான் இந்த மாதிரி மினி இட்லி தட்டை தான் எடுத்து கொழுக்கட்டையோ ஒன்னொன்னும் இதுக்கு இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒட்டாம வச்சிருவேன். நான் இலை போட்டு இதுல வச்சிருவேன் வாழை இலையில. அப்படியே எனக்கு அது வந்து ஒன்னோட ஒண்ணு அப்படியே ஜாம் ஆகாம நல்லா இருக்கும். அதுதான் நான் பண்ணுவேன். அத வந்து இப்போ இந்த இதுல வந்து 3 சைஸ் இருக்கு பாருங்க. இப்போ கரண்டி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா வந்து லென்த்தும் இருக்கு. ஏன்னா நம்ம நல்ல டீப்பான பாத்திரம் தான் வச்சிருப்போம் மாவு நல்லா பொங்கி வரணுங்கிறதுக்கு. அப்ப ஃபுல்லா வந்து நல்ல லென்த்தோட இருக்கிற கரண்டி. உங்களுக்கு வாஷ் பண்றதுக்கு வேற கரண்டி எல்லாம் நீங்க உங்களுக்கே தெரியும், குழி கரண்டியில ஒரு பட்டை மாதிரி நடுவுல வரும். சோ அது விளிம்பெல்லாம் தேய்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த கரண்டி பாருங்க முழுக்குன்னு இருக்கு. சோ உங்களுக்கு கரெக்டா ஒரு கரண்டியை எடுத்து ஊத்துனீங்கன்னா அது போதும். அந்த அளவுக்கு சூப்பரா இந்த இட்லி வந்துரும். இதுல பாருங்களேன், இந்த சைஸ்ல இவ்வளவு நல்ல ஸ்டெப், இந்த 2 ஸ்டெப் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வருது. 5ம் 7ம். சோ 12 இட்லி நம்ம தயார் பண்ணிடலாம். சோ இதுவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹோல்ஸோட வேணும், நான் என்ன தடவ மாட்டேன், எனக்கு வந்து துணி போட்டு தான் வேணும் அப்படின்னு நினைச்சா, ஒருவேளை இது வரைக்கும் நீங்க துணி போட்டு நாங்க பழக்கப்படுத்தல, வீட்டுல நாங்க எண்ணெய் தடவி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு முறை நீங்க துணி போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அதை விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு இதுதான் வந்து ரொம்ப எல்லாரும் விரும்புறது. ஆபீஸ் போறவங்க டக்குன்னு செய்யணுங்கிறதுக்காக அதை மாதிரி பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி இந்த கரண்டில இருந்து ஸ்டீமர்ல இருந்து இந்த சைஸ் ஒண்ணு இருக்கு, இந்த சின்ன சைஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுலயுமே ஒரு சின்ன குடும்பம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை மட்டும் அப்படின்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி 2 பிளேட் வந்துரும். இந்த மாதிரி உங்களுக்கு குழி இது ஹோல்ஸோட வேணும்னாலும் இந்த பிளேட் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இந்த பிளேட் வாங்கிக்கலாம். இது வந்து மூடி அழுத்தமா இருக்கு பாருங்க. எல்லா பாத்திரமுமே நான் வந்து ஃபீல் பண்ணும்போது எனக்கு தெரியுது நல்லா வந்து அழுத்தமா இருக்கு. இப்ப ஏன்னா சீக்கிரம்
உங்களுக்கு உள்ள எல்லாம் கரை படியறதெல்லாம் நிறைய பேர் வீட்டுல பாத்திருப்பீங்க. அழுத்தமா இருந்ததுன்னா கொதிக்க வச்சுக்கலாம். சுட வச்சுக்கிறதுக்கும் இந்த பாத்திரத்தை நீங்க மல்டி பர்பஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி இதுக்குமே ஸ்டீமர் அவைலபிள். இதுக்குமே இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம். இண்டக்ஷன்ல வைக்கலாம். ஓகே, இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டீமரும் இதுக்கு அவைலபிள். இந்த மாதிரி மினி இட்லி தட்டும் நம்ம இது மாதிரியும் இதுல எது நம்மளுக்கு அட்டாச்மெண்ட்ஸா வேணுமோ நம்ம அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பாத்திரம் இட்லி பாத்திரம் பாத்தீங்க இல்லையா, இதுல வந்து 12 இட்லி 2 தட்டு வைக்கலாம். அது வந்து நீங்க ஹோல்ஸோட வேணும்னாலும் சரி, ஹோல்ஸ் இல்லாம வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஸ்டீமர் வந்துரும். இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மினி இட்லி தட்டும் வரும். சோ இது நீங்க எல்லாமே பிக் அண்ட் சூஸ் பண்றது தான். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பிளேட் நீங்க பாத்தீங்க. இப்ப நான் இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க. இது கொஞ்சம் அகலமா இருக்கு. இது ஒரு பாத்திரம் மாதிரி. நீங்க நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு அதிரடியா சாம்பார் மாதிரி வைக்கணும்னாலும் இந்த பாத்திரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். நல்ல கனமா தான் இருக்கும். அடி கனமா இருக்கிற ஒரு பாத்திரம். நீங்க ஏதோ ஸ்வீட் செய்யணும்னா கூட யூ கேன் இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பாத்திரத்துல பாருங்க, இதுல ஸ்டீமர் வந்துரும். ஸ்டீமர் வச்சும் நீங்க வாங்கிக்கலாம். இட்லி தட்டுன்னு பார்த்தா 7 இட்லி தான். சோ 7 இட்லி தட்டு மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கும் மினி இட்லி தட்டும் இந்த மாதிரி நம்ம எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். இதுல இட்லி பானை மாதிரி இந்த பாத்திரம் மாதிரி பார்த்தோம் இல்லையா, இது ஒரு டைப்பு. இட்லி பாத்திரம் மாதிரியே ஷேப்ல ஒரு டைப்பு. 3வது டைப்பு இந்த மாதிரி கடாய். கடாய் வந்து நீங்க ஃப்ரை பண்றதுக்கு, ஏதாவது வடை போட்டு எடுக்கணும், பொரிச்சு எடுக்கிற வேண்டிய ஐட்டம் எல்லாம் நீங்க ஆயில் ஊத்தி பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே இட்லிய வேகவும் வச்சுக்கலாம். ஸ்டீமர் வைக்கணும் அப்படின்னா நீங்க இதுலயே ஃபிட் ஆகுற மாதிரி தான் நீங்க இந்த பாத்திரத்தையும், அதாவது மினி இட்லியும் இந்த கடாயிலேயே நீங்க வச்சு வேக வச்சுக்கலாம். சோ மல்டி பர்பஸா நீங்க எந்த ஷேப்பை நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பர்பஸா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, ஏன்னா நிறைய இப்ப ஒர்க்கிங் எல்லாரும் அவங்களே வந்து பாத்திரம் வாஷ் பண்றதுக்கெல்லாம் ஆள் கூட கிடைக்கல. அதனால அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இட்லி வேக வச்சுட்டு இதே பாத்திரத்துல ஃப்ரை பண்ணிக்கலாம், மசாலா பண்ணிக்கலாம், எது வேணாலும் காய் வேக வச்சுக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம். இப்ப காட்டினது எல்லாமே இண்டக்ஷன்லயும் வைக்கலாம் அப்படிங்கறதும் இதுல ஒரு கூடுதல் அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் யூஎஸ்ல இருக்கவங்க எல்லாம் வாங்குறாங்க. அங்க எல்லாம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் தானே இருக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க. அதனால அவங்களும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட்லி பாத்துட்டோம். அடுத்தது இட்லி பாத்திரம். நம்ம வந்து மாவு அரைச்சு வைக்கக்கூடிய பாத்திரம் பார்க்கலாம். இதுல பாருங்களேன், அடுக்கடுக்கா 4 விதமான சைசஸ் வருது. இதெல்லாம் வந்து நம்ம ராகி தோசை அந்த மாதிரி எல்லாம் நம்ம வேற மாதிரி வெரைட்டி பண்ணுவோம் போது நம்ம இந்த சைசஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒண்ணுக்குள்ளர ஒண்ணு. இப்ப நம்ம முத நாள் நிறைய கரைச்சு வச்சிருப்போம், பாதி காலி பண்ணிட்டு கொஞ்சம் தான் இருக்குன்னா அடுத்தடுத்த சைஸ் வந்து இந்த மாதிரி உரப்படைக்கு அரைக்கும் போது, இதெல்லாம் நம்ம வந்து இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அவ்வளோ அரைக்க மாட்டோம். ஒரு நாள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஊற வச்சு அரைச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அதுக்குரிய பாத்திரம். அந்த காலத்துல நம்ம வந்து நிறைய அந்த டப்பர்வேர் யூஸ் பண்ணிருப்போம். இப்ப நம்ம அதுல இருந்து எல்லாம் வெளியில வர்றோம். அந்த ஒரு சேஞ்ச் அப்படின்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பா எவர் சில்வர் பாத்திரத்துல தான் நமக்கு கிடைக்கும். அழுத்தம் திருத்தமா சூப்பரா நம்ம வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரியான சைசஸ்ல இந்த மாவு டப்பா கிடைக்குது. இது எல்லாமே பிளைனா இருக்கு. சில இதெல்லாம் பள்ளம் எல்லாம் இருக்கு. இருந்ததுன்னா இந்த இடுக்கிறதுனா வாஷ் பண்றது, இது வாஷ் பண்றதுக்கு எல்லாம் கிளீனா. இந்த எட்ஜஸும் நல்லா திக்கா இருக்கும், கையெல்லாம் இது பண்ணாது. ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப அடுத்த சைஸ் வந்து 1/2 கிலோ இட்லி அரிசி போட்டு நீங்க ஊற வச்சு அரைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரியது. முத நாள் வந்து இந்த பெரிய இந்த வெளியில இருக்கு பாருங்க அவுட்டர் லைன், இதுல வந்து நீங்க முத நாள் வந்து அரைச்சு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு நாள் இட்லி ஊத்திட்டீங்களா, அப்புறம் மாவு கம்மி ஆயிடுதா, கம்மி ஆக ஆக வேற வேற அடுத்தடுத்த சைசஸ்க்கு நீங்க மாறிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மொட்டையா அழகா இருக்கு பாருங்க. ஈஸியா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த 4 தட்டுலயுமே அப்படிதான் வருது. உங்களுக்கு நல்ல அழுத்தம் திருத்தமா இருக்கு. மூடி வச்சோம்னா நல்ல கனமா இருக்கிறதுனால குவாலிட்டி அதுதான் இங்க மெயினா. நான் வந்து இங்க எனக்கு நல்லா ஒரு 200% நான் இங்க வந்து ஃபீல் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அம்மா வந்து பார்த்து தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க முதல்ல பயன்படுத்துறாங்க. அது எப்படி இருக்குன்ற ரிவ்யூ அவங்க முதல்ல ஃபீல் பண்ணிட்டு தான் அவங்க ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்ததே. ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 1 கிலோ அரிசிக்கு இந்த பெரிய டப்பா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதும் நமக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தடுத்த நாள் இது வந்து அரிசி பருப்பு எல்லாம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒயர டப்பா இடத்த அடைக்கும். இது அகலமா மேல அடுக்கி வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம்.
இல்லாத போது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு மூடி வச்சிடலாம். அதுதான் ஒரு மெயின் இதுவே. ஆமா, இந்த சைஸ்லயும் பாருங்க 4 வருது உங்களுக்கு. இப்ப 4 பாத்திரங்களை வந்து நம்ம மல்டிபர்பஸா, அம்மா சொன்ன மாதிரி மல்டிபர்பஸா நீங்க யூஸ் பண்ணலாம். நல்லா அழகா இருக்கு பாருங்க. வாஷ் பண்றது அவ்வளோ ஈஸியா இருக்கும். நம்ம வந்து டப்பர்வேர வாஷ் பண்றதுக்கும் இதை வாஷ் பண்றதுக்கும் ஈஸி. கொஞ்ச நேரம் நம்ம வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு டக்குன்னு எடுத்தாலே ரிமூவ் ஆயிடும் மாவெல்லாம். அதனால நமக்கு ரொம்ப சூப்பரா நம்மளோட நார்மல் ஸ்காட்ச் பிரைட்டை யூஸ் பண்ணாலே போதுங்கிற மாதிரி, ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணாலே போதும். ஸ்கிராட்ச் உழுவாம அழகா வச்சுக்கலாம். போட்டு வலுக்கட்டாயமா நம்ம தேய்ச்சி எடுக்கணும்ன்ற அவசியம் வந்து எவர் சில்வர்ல கிடையாது. அது வந்து நம்ம மெயினா இங்க பாக்குறோம். சோ வீட்டோட நபர்கள் உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்திரங்களை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 அடுக்கு பாத்திரமும் நீங்க ஸ்டோரேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பருப்பு இல்ல சாம்பார் பொடி, ரசப்பொடி, ட்ரை ஸ்டோரேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டு. அம்மா இது என்னமா புதுசா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது என்னன்னு சொல்லுங்க. பன்னீர் மேக்கர்ப்பா. ஓ சூப்பர். பன்னீர் வந்து இப்ப நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் புரோட்டீன் இது கான்சியஸ் ஆயிட்டாங்க. அதனால பன்னீர் அடிக்கடி நம்ம செய்யணுங்கிறதுக்கு ஈஸியா வீட்லயே செய்யலாம். பன்னீர் வாங்கி பாலை திரைச்சிட்டு இந்த இதுல போட்டுருவோம். அப்படியே ஒரு துணி வச்சுட்டு அந்த ஹோல்ஸ்ல அந்த வே வாட்டர் எல்லாம் போயிரும். அப்புறம் இத வந்து மூடிட்டு வெயிட் வச்சிடணும். நான் வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் பன்னீர் எப்படி செய்யறது. அப்படி பண்ணிக்கலாம். இதுல வந்து இத நல்லா பிரஸ் பண்றதுக்காக பிரஸ் பண்ணி புழிஞ்சு எடுக்கிற மாதிரி நம்ம வந்து இப்ப துணியில போட்டு புழியாம அந்த ஸ்கொயர் ஷேப்க்கு கிடைக்கும். ஈஸியா அப்புறம் நம்ம கட் பண்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்குற மாதிரியே, கடையில வாங்குற மாதிரியே சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல 3 சைஸஸ் இருக்கு. இந்த 3 சைஸஸ் வந்து இது மீடியம், இது லார்ஜ். ஓகே, எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். ஒரு சின்ன ஃபேமிலினா சின்னது வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா. அடிக்கடி வந்து பன்னீர் போட்டு தானே எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுறாங்க. பன்னீரோட ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமா. பன்னீர் பட்டர் மசாலாங்கிறாங்க, எல்லாத்துலயும் பன்னீரை போடுங்கிறாங்க. அதுதான் இப்போ இது பாருங்க. இது ரொம்ப பழைய காலத்து ஆளுங்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெய் உருக்கி வச்சுக்கிறதுக்கு, நெய் வந்து ஸ்டோரேஜ் இல்ல ஆயில் வந்து நம்ம இது பண்ணிட்டோம், அதாவது பொரிச்சிட்டு மீதி எண்ணெய் அந்த மாதிரி சாமி ரூம்ல நீங்க பூஜைக்கு உரிய எண்ணெய் வந்து நீங்க பேலன்ஸ் வச்சுக்கிறீங்கன்னா பாட்டிலோட கவுக்கும் போது அது ஒரு டைப்பு. இந்த மாதிரியும் சில பேரு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாம். தயிரும் உர ஊத்தி ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா வேணும்னா கொஞ்சமா வச்சுக்கலாம். இந்த மாதிரியான பாத்திரமும் இருக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆயில் கேன். இதுவும் நீங்க பூஜை அறையில 1/2 லிட்டர் நல்லெண்ணெயை வாங்கி நீங்க வச்சுக்கலாம். இல்ல தீப எண்ணெய், அதெல்லாம் நம்ம கடையில இப்ப செக்கு எண்ணெய் எல்லாம் ரொம்ப அதிகமா புழக்கம் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் யாரும் வந்து அந்த நம்ம வந்து செக்கு எண்ணெய் தான் அதிகமா பயன்படுத்துறோம். அதனால அந்த மாதிரி நல்லெண்ணெய் வந்து நல்ல குவாலிட்டியாவோ இல்ல பஞ்சதீப எண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி நீங்க சாமி ரூம்ல நீட்டா வழிஞ்சா கூட ஈஸி டு மெயின்டைன். நீங்க வந்து அழகா தொடச்சிக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு நீங்க வைப் பண்ணி எடுத்தாலும் போதும். வாஷ் பண்றதும் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி 1/2 லிட்டர் 1 லிட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் கேன் வந்து சூப்பரா. இது வந்து என்னன்னா நம்ம அதாவது சமையல் பண்ணும்போது யூஸ் பண்ணும் போதுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எவ்வளவு என்னன்றது நம்ம பார்த்து அந்த லிமிட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதே வந்து பாட்டிலோட எடுத்து சாய்ச்சிங்கன்னா தமன்னு நிறைய ஊத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல அந்த மாதிரி ஆகாது. கழுவுறதுக்கு கூட வந்து வெந்நீர் ஊத்திட்டு நம்ம லிக்விட் சோப் போட்டு குளிக்கி கழுவிடலாம். ஆமா, இந்த மாதிரி பாருங்க. இது தனியா இது ஒண்ணுதான் உங்களுக்கு. நீங்க அந்த பாட்டில் பிரஷ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை போட்டு அலசிட்டாலே முடிஞ்சுதுங்கிற மாதிரி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாவும் இருக்கும். பாட்டில்ல, பிளாஸ்டிக் பாட்டில்ல பயன்படுத்தாம, ஏன்னா நம்ம அடுப்பு கிட்ட கொண்டு போறோம், பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப அவேர்னஸோட நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். அதனால நீங்க அடுப்பு கிட்ட அந்த மாதிரி உருகக்கூடிய தன்மையோட இருக்கிற பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி அந்த சூடு பட்டு தணல் பட்டு அதுல இருந்து எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் ஆகாம இருக்கணும்னா இந்த மாதிரியான பாத்திரங்களை நீங்க இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னரை யூஸ் பண்றது சிறப்பா இருக்கும். இந்த தோசை கரண்டி பாருங்க, பிளாட்டா இருக்கு பாருங்க. நமக்கு மெல்லிசா தோசை ஊத்துறதுக்கு ரொம்ப வாகா இருக்கும். நான்லாம் யூஸ்வலி வந்து இந்த நம்ம சைட் டிஷ்காக இருக்கிற கரண்டியை போட்டு தான் நான் தோசை ஊற்றுவேன். அது மாதிரி இல்லாமல் இந்த குழி கரண்டியில் கரெக்டாக இது வந்து சூப்பராக போதுமான அளவுக்கு ஒரு கரண்டி எடுத்தால் போதும். ஒரு தோசைக்கு நல்லா ஃப்ளாட்டாக நீங்கள் பெருசாக இவ்வளோ பெருசுக்கு நீங்கள் நல்லாவே பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரியான குட்டி குட்டி எண்ணெய்
ஸ்பூன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்கு எல்லாம். இது வந்து ஒரு விஷயமானு கேட்பீங்க, ஆனா இவ்வளோ அழுத்தமா நல்ல வெயிட்டா திக்கா வந்திருக்கு. இந்த சட்னி கரண்டி எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. அதுலேயும் சைஸஸ் அப்படின்னு இதெல்லாமும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய வீட்டு உபயோக பாத்திரங்கள் சமையல் அறையில நம்ம எதெல்லாம் எசென்ஷியல் அப்படின்னு நம்ம நினைப்போமோ அந்த பாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப அழகான ஷேப்ல சைஸ் வாரியா மாடல்ஸ் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ். அதாவது ஒரு அடிப்படையா இப்போ நீங்க வீட்டுல உங்களோட பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா அடிப்படை தேவையை நீங்க அம்மாட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா இது வேணும் அந்த பெண்ணுக்கு, உடனே குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு கணவன் மனைவி மட்டும்தான் இப்போ இல்லறத்தை தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பொருள் வந்து கண்டிப்பா அவசியப்படுது அப்படிங்கிற ஷாப்பிங்கை நீங்க பண்ணிக்க முடியும். அவ்வளோ நீட்டா. ஏன்னா சில கடைகள்லாம் நம்ம பாக்குறோம், ஆயிரக்கணக்கான ஐட்டம் வச்சு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகி தேவையில்லாத 10 பொருளை நம்ம எடுத்துட்டு வருவோம். ஆனா இங்க எப்படி இருக்கு அப்படின்னா எதெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அத்தியாவசியம். ஏன்னா டீக்ளட்டரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து நிறைய பேர் அவேர்னஸோட பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சன்ல தேவையானது வந்து 25% தான் இருக்கு, தேவையற்ற பொருட்கள் தான் 75% வச்சிருக்கோம். அந்த மாதிரி இல்லாம எது தேவையோ அதை அழகா வாங்கி நம்ம வீட்டுல பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி அழகா அவங்க வந்து வச்சிருக்காங்க. நிறைய பொருளை இதுல நான் காட்ட முடியல, ஆனா எல்லா பொருளுமே உபயோகப்படக்கூடிய, அதாவது இதெல்லாம் அத்தியாவசியம்னு சொல்லக்கூடியது எல்லாமே அன்னம் ஷாப்ல இருக்கு அப்படிங்கிறது தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். நிறைவா நான் அங்கிருந்து பார்த்த உடனே கண்ணை உறுத்துனது இந்த கடாய். இதையும் நான் காட்டிடுறேன். ரொம்ப அழகா குழியோட இந்த ஸ்டீல் வந்து உங்களுக்கே தெரியும். இதுல வந்து நம்ம பீன்ஸ் கேரட் எல்லாம் கலர் மாறாது. அதுதான் இந்த ஸ்டீலோட ஒரு குவாலிட்டி. நார்மல் கடாய் யூஸ் பண்றதுக்கும் இந்த மாதிரியான ஒரு கடாய் யூஸ் பண்ணும்போது நல்ல ஆழமா இருக்கு. நீங்க வந்து மல்டி பர்பஸா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டாங்க, பொரிக்கணும், முறுக்கு ஸ்வீட் செய்யறதுக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். முறுக்கு புழிகிறோம், ஏதோ ஒண்ணு வீட்டுல வந்து பலகாரங்கள் செய்யறப்பவும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். பீன்ஸ் கேரட் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கலர் மாறாம சூப்பரா உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி எல்லாத்தையும் வரிசையா காட்டிட்டீங்க, டெம்ட் ஆயிட்டோம். இப்ப எப்படி ஆர்டர் பண்றது, எப்படி வாங்குறது? அன்னம் ஷாப்புக்கு நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பொருளை நீங்க நேர்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தொட்டு பார்த்து உணர்ந்து வாங்கலாம். அது என்னோட சஜஷன். அதை தவிர வெளியூர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, அவங்க எப்படி வந்து annamshop.comனு எங்க வெப்சைட் இருக்கு, அதுல ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதுல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பாத்திரத்தோட சைஸ், வெயிட் எல்லாமே இருக்கும். இப்ப கடாய் வேணும்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல அப்படி எங்களுக்கு வாங்க தெரியாது, வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி அப்படிங்கிறவங்களுக்கு நாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுல நீங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு பார்த்து தான் வாங்கணும்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வீடியோ காலில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஷாப்பா நாங்க இது பண்ணல, பட் கொஞ்சம் தான் நாங்க பேக் பண்ணி ஆன்லைன் ஷாப்புங்கிறதுனால அந்த மாதிரி வச்சிருக்கோம். ஆனா நிறைய பேர் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வர்றவங்களும் எங்க ஷாப்ல வந்து வாங்கிக்கலாம். ஸோ இவங்களுடைய ஷாப் வந்து எங்க இருக்கு அப்படின்னா மடிப்பாக்கம் பகுதியில இருக்கு. ஸோ நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா நேர்ல ஒரு முறை விசிட் பண்ணி பார்த்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு சந்தோஷமா இருக்கும். பாத்திரம் வாங்க போறோங்கிறதே அப்படியே ஒரே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான் பெண்களை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க நேர்ல வந்து சென்னையில இருக்கீங்கன்னா ஒரு நாள் இதுக்காக ஒரு மெனக்கடலோட நீங்க வாங்க. இப்ப வந்து மார்கழி முடிஞ்சு தை பிறந்தா நிறைய குடும்பங்கள்ல கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க குடும்பத்துல பெண் குழந்தைக்கு நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களோட சீர்வரிசை பாத்திரங்கள்லாம் நல்ல குவாலிட்டியா, ஏன்னா அவங்க ஆண்டாண்டு காலம் வச்சிருக்க போறாங்க, அது அம்மா வாங்கி கொடுத்தது, அம்மா பார்த்து வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஒரு மெமரியா இருக்கும். அதனால அந்த மாதிரி ஷாப்பிங் எல்லாம் நீங்க நேர்ல வந்து உங்களுக்கு எது முக்கியம்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து நீங்க அழகா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு சஜஷனா சொல்றேன். எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்றேன். நிச்சயமா நீங்க செக் பண்ணி பாருங்க. அன்னம் ஷாப்புடைய வெப்சைட்ல போய் மற்ற பொருட்கள் என்னென்ன இருக்குங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பாருங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்க இருந்த நேரம் வந்து அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் திரும்ப மீனாட்சி கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப இந்த சான்ஸ் எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அம்மாக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்களும் வந்து எங்க ஷாப் எல்லாம் சொல்லி
நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூமா, தேங்க்யூ.